அப்படின்னு சிந்திக்கணும். இப்போ தலைவலின்னா என்ன, கோல்டுன்னா என்ன பண்ணோம், விபூதியை கரைச்சி நெத்தியில். ஏன் நம்ம விபூதி இடம்னா அதான் குளிச்சுட்டு உடனே விபூதினா தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு தான் பண்ணுறோம். அந்த விபூதி எடுத்து நெத்தியில் தழும்பு போட்டாலே போகிறோம். 10 நிமிஷம் கண்ண மூடி உக்காந்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் உதிரிடும், தலைவலியே போயிடும். கோல்டுனால பசியை சாப்பிட்டுடணும், சாப்பிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷமாவது உக்காரணும். சாப்பிட்ட உடனே ஏது தமதமான ஓடுறது பண்ணோம்னா கேஸ்ட்ரிக் மாதிரி அங்கங்கே இழுத்து பிடிக்கும், வயிறு பிடிக்கும், லேட்டாக சாப்பிட்டோம் ஒரு மாதிரி பண்ணோம், எல்லாமே பண்ணோம். டென்ஷனாக பயப்படவே வேணாம். ஒரு இந்த சைஸில் கர்ச்சிப்பு நம்ம கையில் என்ன துணி இருக்கோ இழுத்து இந்த காதுக்கு மேலே ஒரு டைட்டை பிடிச்சி இறுக்கி கட்டிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். அப்படியே ஏறின பிபி பூரா சல்லுன்னு இறங்கி. இதுக்காக போய் இப்போ பிபி மாத்திரை போட்டுக்கூடாது. அந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போனேன்னா என்ன பண்ணுவார், பிபி மாத்திரை கண்டிப்பாக எழுதி கையில் கொடுப்பாரு. அதுக்காக நம்ம வேற ஒன்றுமே கிடையாது. டென்ஷன் ஆகத்தை குறைக்கணும். டென்ஷன் என்ன பண்ணோம், நம்ம உயிரே எங்கே இருக்கு, துரியத்தில் புருவ மத்தியில். அதுதான் பொட்டு வச்சு தினமும் உயிர் இருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம வச்சுட்டு அது உயிர் மேலே பண்ணுறோம். அது இந்த காதுக்கு மேலே இது சேர்ற இடம், இது சேர்ற இடம் புருவ மத்தியம். இந்த 4 ஒன்று சேர்ற இடம். ஒரு கடுக மில்லியனா பிரிச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அதுதான் ஒளி துகளாக இருக்கு. அதான் சொல்லுவாங்க, இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட்ல காலி ஆயிடுச்சுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். கையோ கால போயிடுச்சுன்னா கோமா ஸ்டேஜில் கூட அவன் 100 வருஷம் இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம உயிரை அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சப்ஜெக்ட் அதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்மீகத்தோடு நம்ம உடம்பு உயிரும் உடலும் சேர்ந்து தான் மனிதன் இருக்க ப்ரூவ் பண்ணிங்க முதல்ல. அப்போ உயிர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவோ சொன்னேன். எல்லாருமே உயிர் மேலே ஆசை, எனக்கு உயிர் வாழணும் ரொம்ப நாள் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும், ஆரோக்கியத்து மேலே அக்கறை கொடுக்கணும். நம்ம உடம்பு மேலே ஆரோக்கியத்துக்கு உண்டான அக்கறை காட்டினீங்கன்னா கண்டிப்பாக 300 வருஷம் வாழணுன்றது உறுதியாக இருக்கலாம். அப்போ எப்படி இருக்கலாம், ஏன் எப்படியெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சப்ஜெக்டு. என்னென்னா செவரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமாக இருந்தால் தானே இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியமே தொலைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம எங்கே கிடைக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனையில், ஏதாவது ஒரு வலியில், இடுப்பு வலியில், முதுகு வலியில், மூட்டு வலியில் உட்கார முடியாமல் திணறிக்கின்னு அந்த கஷ்டப்படவே கூடாதுன்றது தான். அப்போ ஒவ்வொரு வியாதியும் எப்படி வருது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். யார் கேள்விப்படலை இந்த லைனை, படிக்காதவங்களோ கேள்விப்படாதவங்களோ யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ஒரு லைன் தான். ஆனால் அதுக்கு உண்டான சப்ஜெக்டு 6 மாதம் நடத்துகிறேன் கிளாஸு. ஒரு லைனு 6 மாதம். இப்போ உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். ஒரு டாக்டருக்கு என்னெல்லாம் தெரியாதோ அத்தனையும் உங்களுக்கு தெரிய வைப்போம். இது என்னன்னா, நீ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் காப்பாற்றுறதுக்கு உண்டான சப்போர்ட் கிடைக்கும். அத்தனை கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும் பண்ணுவோம். அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒரே லைன் தான், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம்னா என்ன, உள்ள இருக்கிற உறுப்புகள். இப்போ நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அழுக்கு தெரியுது, தேமல் தெரியுது, தேய்க்கிறோம், பார்க்குறோம். உள்ளே இருக்கிறது ஏதாவது ஒரு புண்ணுன்னு என்ன தெரியும், அது வலியாக காட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வலிக்கு மாத்திரையை போட்டு உடனே வலியை அப்போ நிறுத்துறோம், திருப்பி அப்படியே வர வைக்கிறோம். அப்போது உள்ள இருக்கிற உறுப்புகளின் பிரதிபலிப்பு தான் முகம். அப்போது மஞ்சள் கம்மலை வச்சுன்னா கண்ணில் காட்டுதா, அப்போ கண்ணில் காட்டும்போது உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பு டேமேஜ் ஆகுது. என்ன உறுப்பு, லிவர். அப்போது லிவரை சுத்தம் பண்ணாமல் நீ கண்ணுக்கு மருந்து விட்டுருந்தா எப்படி நல்லா ஆகும். இது எப்படின்னா, குழாவில் தோட்டத்துக்கு தண்ணி விட்டுனே இருப்போம், குழாவில் திருப்பிட்டு நுனியில் என்ன பண்ண, இதை போய் ஆஃப் பண்ண மாட்டான், நுனியில் ஆட்சி பிடிச்சிக்கிட்டு தண்ணி நிற்குமா, தண்ணி நிற்குமா. அதனால தான் மஞ்சள் காமாலை வந்தால் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை. நிறைய பேருக்கு அது தெரியும். மஞ்சள் காமாலை எத்தனை பேர் கண் கூட பார்த்துருப்பீங்க. நடிகர் கூட டெத் ஆகிட்டார், சினிமா நடிகர் கூட ஒருத்தர் டெத் ஆனார். மஞ்சள் காமாலை தான். மஞ்சள் காமாலை இப்போ வரத்துக்கு உண்டான காரணம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிற அடுத்த முறை வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கு உண்டான மருந்தை மட்டும் தான் நம்ம தேடுறோம். மருந்தை தேடுறது வேலை கிடையாது. மருந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். அப்போ அதுக்கு உண்டான விளக்கம் என்ன பிரச்சனை, எதனால மஞ்சள் காமாலை வந்துச்சு. அப்போ மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல என்னென்னா தூக்கம் கெடாமல் இருக்கணும். குறைஞ்சபட்சம் நைட்டு தூக்கத்தை அவாய்ட் பண்ணீங்கன்னா மஞ்சள் காமாலை வரும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னாலும் வரும்.
இந்த 2 வேலை செய்யலைன்னு சொன்னால் மஞ்சள் காமாலை கம்பல்சரியாக வரும். அப்போ லிவர் பாதிக்கும். லிவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா அது பூஞ்சை காளான் மாதிரி கலர் மாறும். உடனே கண்ணுக்கு வர ரத்த குழாயில் லிவர்லேருந்து மண்ணீரர்களே கண்ணுக்கு ரத்த குழாய் கண்ணை மஞ்சளாட்டம் காட்டும். அப்போ எப்படி பண்ணுறது? அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ பூஞ்சை காளான் மாதிரி இருக்கிற லிவரை வந்து கூல் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு நைட்டு தூங்குறதை அவாய்ட் பண்ணாலே பிரச்சனை கிடையாது. யாரெல்லாம் 10 மணிக்கு மேலே தூங்குறோமோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்போ வேணாலும் வரும். இது மட்டும் இல்லை, ஃபைல்ஸும் வரும். தூக்கம் கட்டுறவங்களுக்கு, அது கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, தூக்கம் கட்டு ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கம்பல்சரியாக ஃபைல்ஸ் வரும். அப்போ இதுக்குன்னா காரணத்தை கண்டுபிடிச்சிக்க முதல்ல. நீ அப்புறம் மருந்து நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ, அது உன்னுடைய விருப்பம். உன் உடம்பு ஒத்துக்கும், இவங்க உடம்பு ஒத்துக்கும், இவங்க உடம்பு ஒரு மாதிரி இருக்கும், அவர் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்றும் சொல்ல போனால் இங்கிலீஷ் மெடிசனில் ஒரு மருந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது தெரியுமா? ஷெட்யூல் ஜேல கடைசியாக போட்டு காட்டலாம். டியூவில் ஷெட்யூல் ஜேல இந்திய மருந்தியல் சட்டத்தில் இந்த வரைக்கும் எந்த வியாதிக்கும் மருந்து மாத்திரை கிடையாது, கண்டுபிடிக்கல. அப்போ என்ன கொடுக்குறாங்க? ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக் தான். எல்லா நோய்க்குமே, ஆட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீ கத்திரி போட்டு கட் பண்ணி ஓப்பன் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக் தானே தவிர எந்த நோயும் நம்ம உடம்புல நல்லாகிற மாதிரி இருந்தால் கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த மஞ்சள் லிவருக்கு, அப்போ என்ன அர்த்தம்? லிவருக்கும் கண்ணுக்கும் தொடர்புக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ கண் பார்வை பிரச்சனைனா லிவரை கிளீன் பண்ணலாமா, கண்ணுக்கு மருந்து விடலாமா, கண்ணாடி பண்ணலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கோடாக்கு திருப்பின கதை தான். திருப்பி விட்டு தண்ணி வந்து நேரம் நுனியில் பிடிச்சி நான் செய்யணும், எப்படியாவது நின்றுடணும். நிற்குமா? தண்ணி நிற்குமா? எங்கன்னா அதுதான் பிரச்சனை. அதில் தான் கண்ணை வந்து இந்த மாதிரி ஆக்கிடுறது நம்ம கெடுத்துக்கிறோம். கண்ணாடி ஒன்ஸ் போட்டேனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், 2 வருஷம் வரைக்கும் கண்ணாடி பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். மாற்றியே தேரணும், டாக்டர்கிட்ட போயே ஆகணும். ஆனால் அதை எடுத்துட்டு என்ன பிரச்சனை கண்ணில் வந்ததுன்றது தெரிஞ்சிங்கன்னா, நம்ம பிசிக்ஸில் படிச்சிருப்போம், 6ஆம் கிளாஸுக்கு மேலே படிச்சிருக்கோம், கம்பல்சரியாக தெரியும். லாங்கு இல்லை ஷார்ட்டு இல்லை 2 தெரியுது, இதை தவிர கண்ணில் வேறு பிரச்சனை வராது, எப்பவுமே வராது. அது எப்படி வரும்? லாங்குன்னா என்ன பண்ணணும், ஷார்ட்டுன்னா என்ன பண்ணணும், 2 தெரியுதுக்கு என்ன பண்ணணும், இவ்வளோதான். இதை எந்த டாக்டர் சொல்லியிருந்தா கண்ணாடியை நாமளே போட மாட்டோம். லாங்குன்னா என்ன? விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி தான், குவி லென்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த குவி